ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 81 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிட்ட ரெக்வஸ்ட்டுக்கு அவங்க பேச வரதுக்குள்ளேயே அப்ப அந்த இடத்துல என்னது உன்னை இன்வைட் பண்ணிருக்காளா இவ, என்னால நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தா இவன் யாருன்ட்டு தான் நம்ம வன்னியோட எழுதுரு. அவன் இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆண்வாதனையும் அவங்களோட கிளானோட முக்கியமான இடத்துக்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க. உன்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அதை கேட்டோன்னு சின்ன பொண்ணா எழுதாரு, அது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அந்த முடிவுகளும் சட்டங்களும் நான் போட்டது, அதை நானே மீறல. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே நான் அவனோட திறமையை நினைச்சிருக்கான். அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால நான் இன்வைட் பண்ணேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு லியோட எழுந்து என்ன சொல்லிட்டான்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் படித்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தோம். ஆனால் எனக்கு அந்த அனுமதி கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துருக்க. இன்னைக்கு நடந்த டோர்னமெண்ட்ல அவன் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு மட்டும்தான் அவனை உயிரோடு இருக்க முடியும். அதை நீ வந்தது அவனுக்கு என்ன யூஸ் கிடைக்க போகுது? உங்ககிட்ட அந்த மேஜிக் பவர்லாம் கற்றுக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ உன்னை பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பி போறான். அப்ப இந்த சின்ன பொண்ணோட எழுத என்ன சொல்றான்னா, நீ அவனை எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவன் ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவன், அதனால தான் அவன் அப்படி பேசிட்டு போறான். நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அதே சமயத்துல அவன் எதுவும் தப்பா எதுவும் பண்ண மாட்டான், அதுவும் எனக்கு தெரியும். நீ இதை பற்றிலாம் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாக்கோட சப்போர்ட்டர்ஸ் தான் அப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லையே, சரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரமாவே போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிளம்பி எங்கடா போறான்னு பார்த்தா நம்ம சுப்ரீம் எல்டர் ஒருத்தரை போய் சந்திக்க சொன்னாங்கல்ல, அவரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். இவர் ஒரு ஹெட் கோச் மாதிரி சில ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஆள். இவர் ரொம்ப தலை சிறந்தவர் தான். அவர் அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோ போகும்போது அந்த இடத்த சுற்றி முட்டி பார்த்து வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறோன்னா, இவர் என்ன மாதிரி பவரை நமக்கு கற்றுக் கொடுக்க போறாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஹெட் கோச் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாங்கான் நீ வருவன்னு எதிர்பார்த்த, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஃபாங்கான் என்னோட முதல் வாழ்த்துக்கள், நீ இந்த போட்டியில ஜெயிச்சதுக்காக. அதே சமயத்துல உனக்கு இந்த இடத்துல என்ன பயிற்சி கொடுக்க போறங்கிறத பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் சுப்ரீம் எல்டர் உங்களை பார்க்க சொன்னாங்க, அதாவது லேட் பண்ண வேணா சீக்கிரமா அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப இந்த ஹெட் கோச் என்ன சொல்றாருன்னா, முதல்ல என் பக்கத்துல வந்து உட்காரு, உனக்கு என்னங்கிறத டீட்டெயிலா நான் சொல்றேன், என்ன உனக்கு கற்றுத்தர போறேங்கிறத. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல போனதுக்கு அப்புறம், ஃபாங்கான் நீ இந்த போட்டியில ஜெயிச்சதுனால நீ ஒரு ட்ரூ டிசபிள் ஆயிட்ட. அதே சமயத்துல நீ சீக்ரெட் ரிலேம்ல இருக்க. இந்த பவர் இருக்கவங்களால ஈஸியாவே நான் சொல்லிக் கொடுக்கறத கத்துக்க முடியும். ஆனா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உன்னால கண்டிப்பா இதை பண்ண முடியுங்கிற நம்பிக்கைகளால உனக்கு இதை பற்றி நான் சொல்றேன். உனக்கு இப்ப இந்த இடத்துல என்ன கற்றுத்தர போறேன்னா, மேஜிக்கல் பவர்ஸை பற்றி, அதை பற்றி தான் நான் உனக்கு கற்றுத்தர போறேன். அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இல்லை ஏதாவது உனக்கு டவுட் இருக்கா? அதை கேட்ட நம்ம ஹீரோவை எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நீங்க என்ன சொல்லி தரீங்களோ நான் கண்டிப்பா கத்துப்பேங்கிற மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்ப இதை உனக்கு கொடுக்கல தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கை நீட்டினதுக்கு அப்புறம் ஒரு புக்கு மாதிரி இடத்துல வருது. இதான் விண்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனால உன பிளான்ட் அண்ட் ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கல்டிவேஷன் கத்துக்கிறது கஷ்டம் தான், ஆனா இதை நீ கத்துக்கிட்டனா நீ கண்டிப்பா தலை சிறந்தவனா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு சில மாசங்களும் ஏற்படலாம், சில வருஷங்களும் ஏற்படலாம். இந்த புக்கு ரொம்பவே ரேரானது, ஆனா பத்திரமா பார்த்து, ஏன்னா பேரி லைப்ரரியிலேருந்து இது உனக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த லைப்ரரியில் இருக்கிற எல்லாமே சீக்ரெட்ஸான புக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால இதை உன்னால யூஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை ஈஸியாகவே கற்றுக்கோ. அதே சமயத்தில் இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த கல்டிவேஷன் நீ பண்ணும்போது உன்னோட பவர் அந்த அளவுக்கு அதிகப்படும். உனக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு. அதுவும் இல்லாமல் இந்த புக்கை பற்றி முடிந்த அளவுக்கு யார்த்தையும் பேசாமது. இது நீ யூஸ் பண்ண உன்னோட ஒட்டு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமாகும். இதை பற்றி நீ கற்றுக்கும், கண்டிப்பாக உனக்கு உதவியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேஜிக்கல் பவரில் டாப் 8ல் இதுவும் இருக்குது. இது ரொம்பவே ரேரான ஒரு டெக்னிக். இதனால உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தேங்க்யூ, எனக்கு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு, இதை வச்சு நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் சரி இந்த இடத்த விட்டு போ. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அதுக்கப்புறமா அந்த விளக்கோட ஒளியோட சக்திங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அந்த விளக்கை காட்டுறாங்க. அந்த இடத்துல மேஜிக்கல் போர்ட்டல்லாம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறான். அது வேற யாரும் இல்லை, நம்ம வருங்கால சுப்ரீம் எல்டர் தான் அந்த இடத்துல வராது. வந்ததுக்கு அப்புறம் வாங்கனை பற்றி நிறைய யோசிச்சு போட்டேன். ஆனா இந்த மேட்ச்ல கூட அவன் ஜெயிச்சுட்டான் கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தான். விளக்கோட வழி என்ன சொல்றாருன்னா, நீ என்ன அவனை சாதாரணமா நினைக்கிறியான்னு, அவன் உடம்பு இப்ப கோல்டன் பாடியாகவும் இருக்கு. அவன் இப்ப வர வர ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கான். நான் என் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த வருங்கால சுப்ரீம் எல்டர், ஆமா அது இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, நமக்கு நிறைய ஆட்கள் இருந்தா நமக்கு நல்லதுதான்.
இன்னும் கொஞ்ச நாள்ல எமோட்டல்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் சண்டை நடக்க போகுது. இப்போ ஃபேங்கன் ஒரு 2 டிசபிள் கண்டிப்பா இந்த போட்டில் அவனும் இருப்பான். ஆனா அந்த இடத்துல அவன் வீக்கா இருந்தா எனக்கு கூட அது பிடிக்காது தான். அவன் இன்னும் கொஞ்சம் சத்து தள்ளி அவன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் சேஃபா இருக்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு தேவை. அவன் ஒரு டெக்னிக் கற்றுக்க போறதா கேள்விப்பட்டேன். அதாவது வின் டெக்னிக். அது எனக்கு பிடிச்ச டெக்னிக் தான். ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணது நான் தான். அந்த போரை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்படுறேன். உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஃபாங்கனுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் எதாவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த டெக்னிக்ஸ் அவன் ப்ராப்பரா கத்துக்கிட்டானா அது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஆனா யார் அவனுக்கு அப்படி ஒரு டெக்னிக்கை ப்ராப்பரா கற்றுத்தர போறாங்கிறது தெரியல. சரி, ஓகே, விடுங்க. இன்னும் எமோட்டல்ஸ்க்கும் டீமன்ஸ்க்கும் நடக்க போற வார் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன வேணா நடக்கலாம். ஆனா நான் இப்போதைக்கு ஒரு விஷயத்துல மட்டும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த விளக்கடவுளி நீங்க இதை பற்றி ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன வலுங்கான சுப்ரீம் ஹெல்த் என்ன சொல்றேன்னா, கவலைப்படாம என்ன பண்றது, என்ன வேணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே சமயத்துல தவுக்கிறதுக்கும் வாய்ப்பு. நான் இப்ப கரண்டா ஒரு விஷயத்துல மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரையும் அந்த ப்ராக்டிஸ்ல என்னால இன்ன வரையும் ஜெயிக்க முடியல. அது என்னன்னா டைம்க்கு ஃபேஸ்க்கான விஷயத்தை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்ன ஃபியூச்சர்ல நடக்க போறேங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பி போறாரு. அப்ப இந்த விளக்கோடைய ஒளி என்ன சொல்றாருன்னா, டைமுக்கு ஃபேஸுக்கான விஷயத்தை நீ கண்டுபிடிக்க போறியா, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணல. என்ன வேணும் நடக்கலாம், ஆனா கண்டிப்பா அது எல்லாமே சீக்கிரமாவே நடக்க போறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் யாரையோ ஒருத்தவங்களை பார்க்க போற மாதிரி இருக்கு. அது யாருங்கிறது நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. அப்ப நம்ம ஹீரோவும் வேகமாவே நடந்து உள்ள போயிட்டு இருக்கான். அப்ப சடனா ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, போங்க, நீ வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பயப்படுவான்னு நினைச்சா நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, லிட்டில் சீனியர் கொஞ்சம் வெளில வரீங்களாங்கிற மாதிரி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வெளில வந்துடுறா. வெளில வந்ததுக்கப்புறம் என் வாய்ஸ் எப்படி நீ கண்டுபிடிச்ச? அதுக்கு நம்ம ஹீரோ உங்க வாய்ஸ் எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வர வரையும் காத்துருந்தீங்களா என்ன? அது கேட்டதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு, வேற என்னப்பா பண்ண சொல்ற? நீ உனக்கு வழி தெரியாது, இந்த இடத்துக்கு எந்த ஆம்பளையும் வந்துடே இல்லை. அதனால உனக்கு பத்திரமா உன்னை நான் தானே கூப்பிட்டு போனோம். சரி, ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணி வா ஃபாங்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சரி அதுவும் சரிதாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப என்ன சின்ன பொண்ணு வேகமா போயிட்டு, சீக்கிரமா வா, இவ்வளவு நேரம் நீ நடக்க மாட்டியா என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி உம்பழுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் நம்ம சின்ன பொண்ணோட எழுதுற பக்கத்துக்காக அந்த இடத்துல வந்திருக்காங்க. அப்ப அந்த டிராகன், அதாவது சின்ன பொண்ணோட சீனியர் சொன்னல, அவளும் அந்த இடத்துல தான் இருக்கா. ஹீரோவும் அவங்க பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணு சீனியருக்கு ஒரு வணக்கத்தை போட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுறாங்கன்னா, சின்ன பொண்ணு சீனியரும் நான் உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். நீ கொடுத்த எருளால எனக்கு பவர் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அது நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்தேன். அதே சமயத்துல அது எனக்கு தேவைப்படாத ஒன்றா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த எழுத்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அது தேவையில்லைன்னு சொல்லிட்ட சொல்ற, அதோட பவர் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல. அதை அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்ன கிளியராகவும் சொல்ற, எவனுக்கும் எழுத்துக்கான சக்தியோட இன்க்ளூட் ஆனதுதான் அந்த எரர். அது நீ கொடுத்ததுனால உனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். இது நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு டிவைன்ஸோட வர வைக்கிறாங்க. அதை வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் பேரை சொல்ற இல்ல பெட்ல ஜெயிச்ச அந்த லீயோட எழுதத்தை, அதை நான் உனக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையில கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப நான் சின்ன பொண்ணு, ஏய் வாங்கிப்பா, கொடுத்துருக்காங்கன்னா வாங்கிக்க சந்தோஷமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏத்துக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.